அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல். ஓகேங்களா? இது ஏற்கனவே பழைய சிலபஸ்ல நமக்கு இருந்தது தான். இன்னும் புதுசாலாம் குடுக்கல. ஸோ பழைய சிலபஸ்ல இருந்தது தான். இது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதே சமயம் இந்த பிடிஎஃப்ல சிங்குலர் ப்ளூரலுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் வந்தா எப்படியெல்லாம் மாத்தணும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லா விதமான பேட்டர்னையும் உள்ள கொண்டாந்துட்டேன். ஓகேவா? ஸோ எல்லா விதமான பேட்டர்னுமே இதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நேரா சிங்குலர் ப்ளூரல் டேட்டா பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் டாபிக் நேம் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல். அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்குலர்னா என்ன? சிங்குலர்னா அது ஒரு தனிப்பெயர். ரெஃபர்ஸ் டு ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங் ஆர் ஐடியா, எது வேணா இருக்கலாம். ஆனா அது ஒரு இதுதான் குறிக்கணும். அது பேர் தான் சிங்குலர். சிங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். இப்போ ப்ளூரல் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு மோர் தென் ஒன். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை சேர்த்து பேசும்போது அது தெளிவா ப்ளூரல்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஜீரோ ப்ளூரல்னா என்னங்க? இப்ப சிங்குலர் தெரியும், ப்ளூரல் தெரியுது. அது என்ன ஜீரோ ப்ளூரல் அப்படின்னா, வேர்ட்ஸ் தட் ரிமைன் த சேம் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அந்த வேர்டு சிங்குலர்லையும் மாறாது, ப்ளூரல்லையும் மாறாது. இப்ப ஒரு வேர்டை பார்த்தோன்னே சிங்குலரா ப்ளூரல் நம்ம சொல்ல முடியும். எஸ் சேர்ந்திருக்கும், அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு கீழே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா ஜீரோ ப்ளூரல்ல சிங்குலர்ல இருக்கிறது அப்படியே இருக்கும், ஆனா அது ப்ளூரலாகவும் இருக்கும். ஓகேவா? இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேர்ட்ஸ் தட் சேஞ்ச் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த யூஸ்வல். அதாவது நார்மலா சிங்குலர் வேர்டை ப்ளூரலா மாத்துறதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. பட் ஆனா இந்த இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ்ல அப்படியே வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னா எஸ் ஆர் இஎஸ் ரூல். எஸ் ஆர் இஎஸ் ரூல் இதுதான் இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் சொல்றது. இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கீழே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரெகுலர் ப்ளூரல் ரூல்ஸ். ரெகுலர் ப்ளூரல் ரூல்ஸ் வழக்கமா சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாத்துறதுக்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆட் எஸ் டு ஃபார்ம் ப்ளூரல். ஒரு வேர்டோட எஸ் சேர்ந்தா அது ப்ளூரல் ஆயிரும். ஓகேவா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகிற எல்லா வேர்ட்ஸுமே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ பாய்ன்னு இருக்கு, அதோட எஸ் சேர்ந்தா பாய்ஸ். கேர்ள்னு இருக்கு, கேர்ள்ஸ். பெண்கள், தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்பிள்னு இருக்கு, அது ஆப்பிள்ஸ். டேபிள், டேபிள்ஸ். சேர், சேர்ஸ். இது வந்து நார்மலா இருக்க சிங்குலரை ப்ளூரலா மாத்துற ரூல். இது பேசிக்கா எஸ் சேர்ந்தா ப்ளூரலா மாறிடும் அப்படின்னு சொல்ற ரூல் தான் இது. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ரூல் பாருங்க, ஆட் இஎஸ் ஃபார் வேர்ட்ஸ் எண்டிங் இன் எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், ஓ. ஒரு வேர்டு வந்து எஸ்லயோ அல்லது ரெண்டு எஸ்லயோ அல்லது எஸ்ஹெச்னோ அல்லது சிஹெச்னோ அல்லது எக்ஸ்னோ அல்லது ஓனோ முடிஞ்சிருந்தா அந்த வேர்டோட இஎஸ் சேர்க்கும். அப்பதான் அது ப்ளூரல் ஆகும். இது செகண்ட் ரூல். ஓகேவா? இப்ப எஸ்எஸ் சேர்ந்திருக்கா, அப்ப இஎஸ் சேர்த்திருக்காங்களா? கிளாஸஸ். பஸ் எஸ்ல முடிஞ்சிருக்கா? பஸ்ஸஸ் சேர்த்திருக்காங்களா? இப்ப பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சிருக்கா? அப்ப இஎஸ் சேர்த்திருக்காங்களா? பாக்ஸஸ். அப்போ வாட்ச் சிஹெச்ல முடிஞ்சிருக்கா? அப்போ வாட்சஸ். அப்போ பொட்டாட்டோ ஓல முடிஞ்சிருக்கா? அப்போ பொட்டாட்டோஸ். புரிஞ்சுங்களா? இதுதான் ரூல். ஓகேவா? ஸோ சிங்குலர் ப்ளூரலை நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூல் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ரூல் என்ன? எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், இஹெச், எக்ஸ், ஓ. இதுல முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம முதல் ரூலா செகண்ட் ரூலாங்கிறதுக்கே வரணும். ஓகேவா? ஓகே. அடுத்த தேர்ட் டைப், சேஞ்ச் ஒய் டு ஐஇஎஸ் ஃபார் வேர்ட்ஸ் எண்டிங் இன் கான்சோனன்ட் பிளஸ் ஒய். அதாவது என்னன்னா, ஒய்ங்கிற எழுத்த ஐஇஎஸ்ஸா இப்ப மாத்தணும். அதே சமயம் ஃபார் வேர்ட்ஸ் எண்டிங் இன் கான்சோனன்ட் பிளஸ் ஒய். கான்சோனன்ட் பிளஸ் ஒய்னா என்னன்னா, கீழே பாருங்க சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தேர்ட் ரூல் படி பேபி அப்படின்னு முடிஞ்சிருக்கா? இப்போ ஒய்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒய்ய ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். இதுதான் தேர்ட் ரூல். ஓகேவா? கன்சோனன்ட்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல, கன்சோனன்ட்னா என்ன? இப்போ ஏபிசிடி இருக்கு, ஃபுல்லா இருக்கு. ஏபிசிடில இருந்து ஏல இருந்து ஜெட் வரைக்கும் இருக்கு. ஏஇஐஓயு இதெல்லாம் என்னது? வவல்ஸ். இதை தவிர மீதி எல்லா வேர்டுமே கன்சோனன்ட் தான். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒய்க்கு முன்னாடி இருக்க எழுத்து கன்சோனண்டா இருக்கணும். ஒய் இந்த ரூலோட ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஒய் இருக்கணும். அதே சமயம் ஒய்க்கு முன்னாடி இருக்க எழுத்து கன்சோனண்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேருங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் ரூல் படி. ஸோ பேபி, பேபிஸ். லேடி, லேடிஸ். சிட்டி, சிட்டிஸ். ஸ்டோரி, ஸ்டோரிஸ். புரிஞ்சுங்களா? இப்ப தேர்ட் ரூல் எப்படின்னு புரியுதா? ஓகே.
அடுத்த ஃபோர்த் ரூலுக்கு வரோம். சேஞ்ச் எஃப் ஆர் எஃப்இ டு விஇஎஸ். ஒருவேளை எஃப்ல முடிஞ்சிருந்தாலோ அல்லது எஃப்இன்னு முடிஞ்சிருந்தாலோ அதை என்ன பண்ணுங்க, கடைசியில் விஇஎஸ் சேருங்க, அப்போதான் அது ப்ளூரல் ஃபார்மா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ், எஃப்இ எடுத்துட்டு விஇஎஸ் போடணும். ஓகேவா? இப்போ நைஃப் எஃப்இல முடிஞ்சிருக்கா, எஃப்இ எடுத்துட்டு விஇஎஸ். அடுத்த லீஃப், லீவ்ஸ். உல்ஃப், உல்ஃப்ஸ். லைஃப், லைஃப்ஸ். செல்ஃப், செல்ஃப்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் தெளிவான மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ 4 ரூல் பார்த்தாச்சு. அடுத்த இப்போ என்ன பார்க்க போறோம்னா இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ், விதிவிலக்கான பன்மைகள் அர்த்தம். ஓகேவா? இப்போ எப்படின்னா, இப்போ இந்த எஸ் சேர்க்கிற கான்செப்டே இருக்காது. இதுல எஸ் சேர்க்கறது இஎஸ் சேர்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே வேர்டே மாறும். அது பேர் தான் இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க மேன் அப்படின்னா சிங்குலர், மென் அப்படின்னா ப்ளூரல். உமன் அப்படின்னா சிங்குலர், உமன் அப்படின்னா ப்ளூரல். உமன் அப்படிங்கிறது சிங்குலர், உமன் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேவா? இங்க சைல்டுங்கிறது சைல்டுங்கிறது சிங்குலர், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல். ஓகேவா? இங்க டூத் அப்படிங்கிறது சிங்குலர், டீத்துங்கிறது ப்ளூரல். இங்க ஃபுட் அப்படிங்கிறது சிங்குலர், ஃபீட் அப்படிங்கிறது ப்ளூரல். இங்க மவுஸ்ங்கிறது சிங்குலர், மைஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். இங்க கூஸ் அப்படிங்கிறது சிங்குலர், கீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். பர்சன் அப்படிங்கிறது சிங்குலர், பீப்புள் அப்படிங்கிறது ப்ளூரல். லவ்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர், லைஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஆக்ஸ்ங்கிறது சிங்குலர், ஆக்சன் அப்படிங்கிறது ப்ளூரல். புரிஞ்சுங்களா? இப்ப தெரியுதா இது ஏன் இர்ரெகுலர் ப்ளூரல் சொல்றாங்கன்னு? வேர்டு அப்படியே மாறும். எஸ் சேர்க்கிற கான்செப்டே இங்க வராது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம தனியாக தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே, ஓகே, பார்ப்போம். அடுத்த ஜீரோ ப்ளூரல். ஜீரோ ப்ளூரல்னா சேம் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர்லயும் அதே வேர்டு தான் இருக்கும், ப்ளூரல்லையும் அதே வேர்டு தான் இருக்கும். அது பேர் தான் ஜீரோ ப்ளூரல்னு பேர். ஓகேவா? ஓகே, பாருங்க. ஷீப், ஷீப். செம்மறியாடு, செம்மறியாடுகள் எல்லாத்துக்குமே ஒரே தான். டியர், டியர். ஃபிஷ், ஃபிஷ். இந்த இடத்துல போய் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபிஷ்னாலே அது சிங்குலர்லையும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஏர்கிராஃப்ட், ஏர்கிராஃப்ட். சல்மான், சல்மான். சல்மான் மீன் இது. ஸ்பீசியஸ், ஸ்பீசியஸ். ஓகேவா? ஸ்பீசியஸ், ஸ்பீசியஸ். சீரியஸ், சீரியஸ். ட்ரவுட்டு, ட்ரவுட். இதெல்லாம் மீன் வகைகள். பிசன், பிசன். காட்டெருமை. இதுக்கும் என்ன அதே தான். ஸோ அப்போ இந்த வேர்ட்லாம் தனியாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜீரோ ப்ளூரல் வேர்ட்ஸ்னு பேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் விதிவிலக்கான வேர்ட்ஸ். கீழே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ 5வது ஒரு பேட்டர்ன் இருக்கு. நவுன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ப்ளூரல். பன்மையில் மட்டுமே தான் இது இருக்கும். இது சிங்குலரே இருக்காது. பன்மையில் மட்டுமே இருக்கும் பெயர் சொற்கள். நவுன்னா என்ன? பெயர் சொற்கள். ஓகேவா? ஆல்வேஸ் ப்ளூரல் தான். இது சிங்குலர்ல வரவே வராது. ஓகே, பன்மையில் மட்டுமே இருக்கும் ப்ளூரல். ஓகேவா? சிசர்ஸ், சிசர்ஸ். இது சிங்குலரும் சிசர்ஸ் தான், ப்ளூரலும் சிசர்ஸ் தான். இங்க சிங்குலர்ல சிசர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தப்பு நீங்க எடுக்கக்கூடாது. அது ஆல்வேஸ் என்னதான் இருக்கும்? ப்ளூரல்ல தான் இருக்கும். பட் ஆனா சிங்குலருங்க மீனிங்கையும் கொடுக்கும். ஓகேவா? நம்ம போனா ஒரு ஜீன் கொடுங்க அப்படிங்கிறோம். ஆனா ஜீன்ஸ் அப்படிங்கிறது சிங்குலரையும் குறிக்கும். ஒரு ஜீன்ஸ், ஜீன்ஸ் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 ஜீன்ஸ் தாங்கங்கிறோம். அதோட பேரே ஜீன்ஸ் தான். அது எஸ் சேர்ந்துருக்கனால நிறைய அப்படிங்கிற மீனிங் வராது. சிங்குலர்லையும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஓகேவா? ஸோ ஜீன்ஸ்னா அது சிங்குலரையும் குறிக்கும், ப்ளூரலையும் குறிக்கும். மேலே பார்த்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஜீன்ஸ், ஜீன்ஸ் தான். ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர்ஸ் தான், அதே தான். ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் தான். எடுத்தனே ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டோன்னே எஸ் சேர்ந்துருக்குங்க இது ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் சொல்றாங்க. கிளாஸஸ், கிளாஸஸ். ஸ்பெக்டாக்கிள்ஸ், ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஓகேவா? பைனாகுலர்ஸ், பைனாகுலர்ஸ். பிளேயர்ஸ், பிளேயர்ஸ். கிளாத்ஸ், கிளாத்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா. என்னது? நவுன் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ப்ளூரல். அதாவது பெயர் சொற்கள் வந்து ப்ளூரல்ல மட்டுமே இருக்க பெயர் சொற்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபாரின் வேர்ட்ஸ் வித் யூனிக் ப்ளூரல் ஃபார்ம். ஃபாரின் வேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கு எஸ், இஎஸ் அந்த ஒரு பேசிக் நார்மல் கான்செப்ட் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இல்லாம இது ஒரு தனித்துவமான ப்ளூரல் ஃபார்மா மாறும். அது எப்படிங்கிறத பார்ப்போம்.
கேக்டஸ் கேக்டி அப்படின்னு மாறுது ப்ளூரல் ஃபார்ம்ல. அலுமினஸ் அலுமினி அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் மாறுது. அனாலிசிஸ் அனாலிசஸ் அப்படின்னு மாறுது. கிரைசிஸ் கிரைசஸ் அப்படின்னு மாறுது. தீசிஸ் அப்படிங்கிறது தீசஸ் அப்படின்னு மாறுது. ஃபினோமினன் அப்படிங்கிறது ஃபினோமினா அப்படின்னு மாறுது. டேட்டம் அப்படிங்கிறது டேட்டா அப்படின்னு ப்ளூரல்ல மாறுது. இதெல்லாம் யூனிக்கான வேர்ட்ஸ், யூனிக்கான டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அப்படியே மாறும். ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். அடுத்த ப்ளூரல் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்ப ரெண்டு வேர்டு சேர்ந்து ப்ளூரல் ஃபார்ம்ல எப்படி வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். ப்ளூரல் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். மதர் இன் லா, மதர்ஸ் இன் லா. இங்க எஸ் சேர்த்திருக்காங்களா? இதுதான் இங்க ட்விஸ்டே. ஸோ மதர் இன் லாங்கிறது சிங்குலர் தான். மதர்ஸ் இன் லாங்கிறது மாமியார்கள், மதர்ஸ். அப்படி இங்க மதர் இன் லாஸ் இங்க கடைசியில் சேர்த்தக்கூடாது. எப்பயும் ப்ளூரல் ஃபார்ம் கடைசியில் தானே எஸ் சேர்ப்போம், இ சேர்ப்போம் அப்படின்னு இங்க இது மாதிரி பண்ணிடவே கூடாது. ஓகேவா? அடுத்த பாசர் பை, இந்த டேஷ் வந்து டபுள் வேர்டா இருக்கனாலே மேக்சிமம் முன்னாடி தான் சேர்க்கிற மாதிரி இருக்கும். பாசர்ஸ் பை. கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர் இன் சீஃப். அப்ப கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஓகேவா? ஓகே. அடுத்த ஸ்பெஷல் கேசஸ், ஸ்பெஷல் கேசஸ், ஸ்பெஷல் கேசஸ். ஓகே. இப்ப சம் நவுன்ஸ் லுக் சிங்குலர் பட் ஆர் ப்ளூரல். சில வேர்ட்ஸ் வந்து பார்க்க சிங்குலர் மாதிரி இருக்கும், பட் ஆனா அது என்னதான் இருக்கு, ப்ளூரல்ல தான் இருக்கும். ஓகே. பட் நவுன்ஸ் லுக் சிங்குலர் பட் ஆர் ப்ளூரல். பட் நவுன்ஸ் சிங்குலர் அப்படின்னா பார்க்குற சிங்குலர் மாதிரி தெரியலாம், பட் ஆனா பட் ஆர் இன் ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நியூஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் எப்படி தெரியுது நமக்கு? எப்படி தெரியுது? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எஸ் சேர்ந்திருக்கா? இதெல்லாம் ப்ளூரல் மாதிரி தெரியுதா? இது எல்லாமே ப்ளூரல் மாதிரி தெரியுது. நியூஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் எஸ் சேர்ந்திருக்கு, பட் ஆனா ப்ளூரல் மாதிரி தெரியுது, பட் ஆனா அது சிங்குலர் தான் குறிக்கும். சம் நவுன்ஸ் லுக் சிங்குலர் பட் ஆர் ப்ளூரல். அது வந்து சிங்குலரா தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணும், பட் ஆனா ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும். அதான் இவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட். இப்ப தெளிவா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது இது எப்படி சொல்றாங்கன்னா, சிங்குலருக்கு இஸ்ஸும் ப்ளூரலுக்கு ஆரும் வருங்கிறதான ரூல். ஆனா இங்க ப்ளூரல் மாதிரி ஃபார்ம்ல தானே இருக்கு, எஸ் தானே இருக்கு, பட் ஆனா ஏன் இஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது சிங்குலர் மீனிங் தான் கொடுக்கும். ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது என்ன, சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கு, அதனால தான் இஸ் சேர்த்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து some nouns have different meanings in singular and plural. Some nouns have different meanings in singular and plural. சில நவுன் வந்து சிங்குலரா இருக்கும்போது ஒரு மீனிங்கும் ப்ளூரலா இருக்கும்போது மீனிங்கும் மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அட்வைஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம், ஒர்க் நோ ப்ளூரல் ஃபார்ம், கிளாஸ்ங்கிறது ஒரு மெட்டீரியல் நோ ப்ளூரல் ஃபார்ம், பட் கிளாஸஸ் அப்படின்னு மீன்பது ஐவியர் ஹாஸ் எ ப்ளூரல் ஃபார்ம். இந்த இடத்துல வந்து ஐவியர் கண்ணில் போடுற கிளாஸஸ் இருக்குல்லையா, அதை சொல்றாங்க. ஓகேவா? அது ப்ளூரல் ஃபார்ம்ல வரலாம். ஸோ இந்த அட்வைஸுங்கிறது அன்கவுண்டபிள். அட்வைஸை என்ன முடியுமா? முடியாது. ஒர்க்கை என்ன முடியுமா? அன்கவுண்டபிள். கிளாஸ்ங்கிறது மெட்டீரியலுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லை, பட் இந்த இடத்துல கிளாஸஸ்னு வருது ஐவியர், கண்ணாடி போடுற கிளாஸஸ் இருக்குல்லையா, அந்த கிளாஸ் அவங்க மீன் பண்றாங்க, அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? அதான் அவங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்த கன்க்ளூஷன். ஓகே. ஸோ அப்ப ரெகுலர் ஃபார்ம்லேயே பார்த்தீங்க, அதாவது ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் தனித்தனி பேட்டர்னாக பார்த்துருக்கோம். இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா, ரெகுலர் ப்ளூரல்ஸ் மோஸ்ட்லி ஃபாலோ எஸ், இஎஸ், ஐஇஎஸ், விஎஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் ரெகுலர் ப்ளூரல்ஸ். இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் என்னன்னா டு நாட் ஃபாலோ நார்மல் ரூல்ஸ். நார்மல் ரூல்ஸ் அது ஃபாலோ பண்ணாது, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ஜீரோ ப்ளூரல் எப்பவுமே சேமாக தான் இருக்கும், மாறாது. சம் வேர்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ப்ளூரல் ஃபார்ம். சில வேர்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும். ஃபாரின் வேர்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் ப்ளூரல் ஃபார்ம். இது எல்லாமே ஜஸ்ட் குயிக் ரிமெம்பருக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கன்க்ளூஷன்ல. இப்போ நம்ம படித்தோம், திருப்பி ஒவ்வொன்றா வாசிட்டு வரோம், மேலே என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு மறக்க ஆரம்பிக்கல, ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ இதுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. ஓகே. இப்போ எத்தனை மொத்தமாக எத்தனை பார்த்துருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப்லேயே நம்ம வந்து ஏபிசி நிறைய பார்த்தோம் இல்லையா, சிங்குலர் ப்ளூரலில் பார்த்தோம். ஓகே. இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரலில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. செகண்ட் ரெகுலர் ப்ளூரல் ரூல்ஸ்லேயே ஏபிசிடின்னு நிறைய பேட்டர்ன் பார்த்தோம். அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் பார்த்தோம். 9th வந்து கன்க்ளூஷன். ஓகே. இப்போ இது வந்து கம்ப்ளீட் நோட்ஸ்.
சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு ஃபார்முலா படி, பேட்டர்ன் படி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன ரெகுலேஷன் இருக்குது, எப்படி வந்தால் எப்படி மாற்றணும், என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே இதில் உள்ள கொண்டாந்தாச்சு. பேசிக் கிராமட்டிக்கல் நாலேஜை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்படியெல்லாம் இருக்குது சிங்குலர் ப்ளூரலில் அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அதே சமயம் சிங்குலர் ப்ளூரல்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் பின்னாடியும் டாப்பிக்காகவே வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அதையும் நம்ம கண்டிப்பாக கோத்ரூ பண்ணியே ஆகும். ஓகேவா? ஏன்னா அது வந்து கேட்க போகிறாங்க தெரிஞ்சப்பறம் அதை கோத்ரூ பண்ணாமல் போகிறது நம்ம வேஸ்ட்டு தானே. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவராலாக சிங்குலர் ப்ளூரல் என்னங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ நாலேஜ் கொடுத்தாச்சு. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம இங்கிலீஷில் போகும்போது அவன் எப்படி ட்விஸ்ட் அடிச்சாலும் அவன் புக் பேக்லேருந்து கேட்காம திடீர்னு அந்த ஏன்னா அவனால் வேர்டு ஏகப்பட்ட வேர்டு இருக்குது சிங்குலர் ப்ளூரல் வந்து ஏதோ ஒரு வேர்டை கொடுத்து ஓகே இதை எழுதுங்க அப்படின்னு புக் பேக்லேருந்து கேட்கணும் அவன் அவசியம் கிடையாது. ஏன்னா புக் பேக்லேருந்து கேட்டால் தான் ஈஸியாக எல்லாம் எழுதிடுறாங்கன்ட்டு அப்போ என்ன பண்ணலாம், தனியாக கொடுக்கலாம். அப்போ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஓகே. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு போயெல்லாம் நம்ம 95 மேலே எடுக்கவே முடியாது. இன்டெப்த்தாக படிச்சுட்டு போகணும். கிராமரில் நம்ம அந்த ப்ரோஸும் போயமும் மனப்பாடம் பண்ணியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம், ஆன்சர் இது பண்ணலாம். ஆனால் நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணுற ஏரியா அந்த கிராமட்டிக்கல் ஏரியா. ஸோ அதில் நம்ம மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. அதே மாதிரி நம்ம பிடிஎஃபையும் ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல் தேடி கஷ்டப்படாதீங்க. அதை எடுத்து கொடுக்குறது தான் நான் இருக்கேன். உங்கள் வேலை வந்து படிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.